கொடைக்கானலில் காலை முதல் 5 இடங்களில் நடைபெற்று வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளின் சோதனை முடிவுக்கு வந்த நிலையில் சிலரின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சென்னையில் உள்ள தேசிய முகமை அலுவலகத்தில் ஆஜராகும்படி சிலருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. இதில் கொடைக்கானலில் ஆம்பூர் பிரியாணி வைத்துள்ள இம்தாதுல்லா என்பவரை கைது செய்துள்ள தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அவரை சென்னைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். இதேபோல் திண்டுக்கல் நகரில் 3 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தில் பாத்திரக்கடை வைத்திருந்த பாமக பிரமுகர் ராமலிங்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபரால் படுகொலை செய்யப்பட்டார். மதமாற்றம் செய்வதை ராமலிங்கம் தொடர்ந்து கண்டித்து வந்ததால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 பேர் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.